உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது. நாம் இப்போ பார்க்க போகிறது காதலின் சின்னமான தாஜ்மஹால். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்குறது ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆக்ராவிற்கு தினமும் நிறைய ட்ரெயின் இருக்குது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தினமும் உண்டு. ஸ்லீப்பரில் போனால் 785 ரூபா வரும். அதே போல் 3 டயர் ஏசியில் போனால் 2055 ரூபா வரும். ஆக்ரா கண்டோன்மெண்ட்டில் இறங்கணும். ஃப்ளைட்டில் டெல்லி வந்து அங்கிருந்து ஆக்ரா வரலாம். ஸ்டேஷன்லேருந்து தாஜ்மஹால் 6 கிலோமீட்ரு. ஆட்டோவில் அல்லது காரில் வரலாம். நம்மை அழைத்து செல்ல போக வண்டி நமக்கு என்ட்ரன்ஸில் இறக்கி விட்ருவாங்க. அங்கிருந்து கார் போகாது. அங்கிருந்து நம்ம அழைத்து செல்வது பேட்ரி வண்டி தான். நபருக்கு 20 ரூபா கொடுத்தா போதும். உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். 50 ரூபா டிக்கெட்டு. டிக்கெட் எடுத்து செக்யூரிட்டி செக்கப் முடிஞ்சு உள்ளே செல்கிறோம். மிக பிரமாண்டமான தாஜ்மஹாலின் நுழைவாயில் இதுதான். நுழைவாயிலில் கடந்து சென்றால் அதோ தெரியுது பாருங்க, இது 2வது நுழைவாயில். போவோம் வாங்க. நுழைவாயில் சாதாரணமாக தெரிஞ்சாலும் மேலே பாருங்கள் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்குன்னு. இந்த நுழைவாயிலை கடந்து பார்ப்போம். அப்பப்பா எவ்வளோ பிரமாண்டமாக தாஜ்மஹால். உலகத்தில் 7 அதிசயத்தில் ஒன்றான இந்த தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில் உள்ளது. காதலின் சின்னமான இந்த தாஜ்மஹாலை முகலாய மன்னன் ஷாஜஹானால் தனது மனைவி மும்தாஜுக்காக கட்டியிருக்காங்க. இப்போ தாஜ்மஹாலை பார்த்தபடியே தாஜ்மஹால் அமைந்த வரலாற்றையும் அதை கட்டிய முறைகளையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். பரந்து விரிந்த முகலாய பேரரசை 1627 முடிசூட்டி கொண்ட ஷாஜகானுக்கு 6 மனைவிகள். அவர்களில் 3வது மனைவியான மும்தாஜ் மஹாலின் 14வது பிரசவத்தில் 1631 மரணமடைந்தார். அதிக அன்பு வைத்திருந்த தனது 3வது மனைவியின் மரணகால விருப்பப்படி தாஜ்மஹாலை கட்டினார் ஷாஜகான். 22,000 பணியாட்களை கொண்டு 1631ஆம் ஆண்டு ஆரம்பித்து 23 ஆண்டுகள் கட்டி 1654 தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது. முகலாய கட்டுமான முறைகளையும் பாரசீக கட்டுமான முறைகளையும் உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றங்கரையில் கட்டடம் அமைகிறதுங்கிறதுனால இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ளும் வகையில் அங்குள்ள மணலை அகற்றி சிறு சிறு கற்களை போட்டு அஸ்திவார மணல் அமைத்து பின்னர் கட்டடம் கட்டிருக்காங்க. அதுக்கு பின்னர் தான் கட்டடம் கட்டிருக்காங்க.
ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து 1000க்கும் அதிகமான யானைகளை கொண்டு வரவழைத்து வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டிடம் முழுவதும் கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது வெளிப்புறத்தை பார்த்து விட்டோம். உள்ளே செல்வதற்கு 200 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே படம் எடுக்க அனுமதி இல்லை. தாஜ்மஹாலின் மையப்பகுதி வெள்ளை நிற சலவை கற்களில் சதுரகமான தளம் ஒன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் முதன்மை கட்டிடத்தில் மும்தாஜ் ஷாஜகான் போலியான அடக்க பேழைகள் அமைந்துள்ளன. உண்மையான அடக்கம் செய்த இடம் கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்குது. தாஜ்மஹாலை சுற்றிலும் 4 மினார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை காலப்போக்கில் கட்டடத்தை தாக்காமல் இருக்க நேராக இல்லாமல் சற்று வெளிப்புறமாக சாய்ந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன. தாஜ்மஹால் கட்டிடத்தின் குவிமாடம் 35 மீட்டர் உயரம் கொண்டது. வெங்காய வடிவமென்ற குவிமாடம் 7 மீட்டர் உயர உருளை வடிவுடன் அமைப்பது உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது. சிறு குவியல்களுக்கு கீழே கூரை திறந்து உள்ளதால் கட்டிடத்தின் உள்பகுதிக்கு சூரிய ஒளி செல்லும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது யமுனை ஆற்றின் கரைக்கு வருவோம். யமுனை நதியின் மறுகரையில் தனக்கு கருப்பு தாஜ்மஹால் கட்டுவதற்கு திட்டமிட்டு இருந்ததாகவும் பின்னர் உடல்நலக் குறைவால் இருந்தபோது 1658 3வது மகனான அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்து ஷாஜகானை ஆக்ரா கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். 1666 ஷாஜகான் இறந்த பிறகு அவரது மனைவி மும்தாஜ் கல்லறை அருகிலேயே புதைக்கப்பட்டார். சலவை கல்லின் அழகூட்டலுக்கு செடி கொடி அமைப்புகளை பயன்படுத்திய எழிலூட்டீர்களாக பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை தாஜ்மஹாலை பார்த்து வியந்து என்ன சொன்னார் தெரியுமா? இங்குள்ள சலவைக்கல் துண்டு ஒன்றை பிழிய முடியுமானால் அந்த அரசனின் காதலும் சோகமும் சொட்டும். இதன் உள்ளே அழகு வேலைப்பாட்டை கற்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு சதுர அங்குலத்திற்கு 6 மாதங்களாவது தேவைப்படும் என்று கூறியுள்ளார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தாஜ்மஹாலை விட்டு வரவே மனசு இல்லைங்க. நீங்களும் தாஜ்மஹால் போயிருந்தீங்கன்னா அல்லது போக விருப்பப்பட்டு இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.